அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, அதுவும் மதியம் எக்ஸாம். ஃப்ரைடேனால கொஞ்சம் வீட்டு வேலை அதிகமா தான் இருக்கும். வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போய் விடணும். அதனால நான் இன்னைக்கு கிச்சடி தான் செய்யலாம்னு இருக்கேன். நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். 2.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் திருப்பருப்பு சேர்த்தோம்னா 3 கிளாஸ் அளவு வந்துடும். 2-3 தண்ணியில அலசிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம எந்த சாதம் செஞ்சாலும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் அடுப்புல வச்சுட்டு 100 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடான பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு கட் பண்ண 2 வெங்காயம் 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 தக்காளி கட் பண்ணது சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி 1/2 கிளாஸ் திருப்பருப்பு சேர்த்து 3 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இப்போ 6 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு செக் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியோட தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு ஒரு வாட்டி கிளறிட்டு மூடிடுங்க. நல்லா அரிசி அரைப்பாதி வெந்திருக்கு பாருங்க. இந்த நேரத்துல ஒரு காட்டன் துணியால நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டு மேல வெயிட் வச்சுட்டேன். 10 நிமிஷம் தம் ஆகுறதுக்குள்ள போய் நமாஸ் படிச்சுட்டு வந்துடலாம்னு. நமாஸ் படிச்சு முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம கலட்டணும். இப்போ சூப்பரா கரெக்டா அரிசியும் வெந்திருக்கு. இப்ப நல்லா அரிசியும் உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. எனக்கு குழம்பு செய்யறதுக்கு டைம் இல்ல, அதனால எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். எங்க அம்மா முருங்கைக்காய் மட்டன் போட்டு குருமா மாதிரி செஞ்சுட்டாங்க. எங்க அம்மாக்கு வீடியோ எடுக்க தெரியாது. நானும் வீட்டுல இல்லையா, என் பொண்ணு ஸ்கூல்ல விடுறதுக்கு போயிட்டேன். அந்த நேரத்துல குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க. எங்க அம்மா குழம்பு செஞ்சுட்டாங்க, நான் கிச்சடி செஞ்சு முடிச்சிட்டேன். முருங்கைக்காய் மட்டன் குழம்புக்கும் கிச்சடிக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த கிச்சடிக்கும் வெறும் புதினா சட்னி மட்டும் இருந்தாலே போதும், குழம்பும் வேணாம், டேஸ்ட் வேற லெவலா இருக்கும்.